السلام عليكم عليكم يا السلام عليكم عليكم يا السلام. الحمد لله ولي كل نعمة، وصلى الله على رسوله محمد النبي الرحمة وعلى آله وأصحابه خيار الأمة وسلم عليهم تسليما كثيرا. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العلى محكم تنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: وإذ أخذ الله ميثاق النبيين لما آتيتكم من كتاب وحكمة ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرنه قال أقررتم وأخذتم على ذلكم إصري قالوا أقررنا قال فاشهدوا وأنا معكم من الشاهدين. صدق الله العظيم. عن أنس رضي الله تعالى عنه قال: عن النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والسلام. رواه الدارمي. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், இல்லாமல்ல ஏக நாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள், அருமையான கர்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், இமாம்கள், இறைநேசர்களான வலிமார்கள், நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமா. அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் ரபியுல் அவ்வல் மாதத்தில் புனிதமான நாளில் ஜும்மாவுடைய நேரத்தில் அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த பாக்கியங்களை இந்த மனித சமூகத்திற்கு தருவதாக இறைவன் வாக்களித்தாரோ, இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை நன்மைகளையும் பாக்கியங்களையும் பெறக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற உயர் கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து, அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் விடைபெறக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, மீலாதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த மாதத்தில், ரபியுல் அவ்வல் மாதத்தில் ஒவ்வொரு வருடமும் வருடம் முழுக்க
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்தான விஷயங்கள் உலகம் முழுக்க பேசப்பட்டாலும் பகிரப்பட்டாலும் ரபியுல் அவ்வல் மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் பிறந்த இந்த மாதத்தில் அவர்கள் குறித்தான பல்வேறுபட்ட விஷயங்கள் ஒவ்வொரு காலத்திலும் உலமாக்களால் அறிஞர்களால் இந்த உலகத்தில் எடுத்துச் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை காலங்களாக அவர்கள் குறித்து பேசப்பட்டார், எத்தனை வருடங்களாக அவர்கள் குறித்து போதிக்கப்பட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து எத்தனை நாட்கள் பேசப்பட்டாலும் அத்தனை காலங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியத்திற்குரிய தலைவராகத்தான் இந்த உலகத்தால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு முறைதான் பிறக்கின்றான். அப்படி அந்த மனிதன் பிறக்கின்ற போது அந்த பிறப்பு என்பது ஒரு நிகழ்வாக கடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் ஒரு முறைதான் பிறக்கின்றான். அப்படி அவன் பிறக்கின்ற அந்த விஷயம் ஒரு நிகழ்வாக கடந்து விடுகின்றது. ஆனால் ஒரு மனிதர், ஒரு புனிதர் இந்த உலகத்தில் பிறந்து அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் மறைக்கப்பட்டு சுமார் 1500 ஆண்டுகளையும் தாண்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு செயலை நாம் செய்கின்ற போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு சொல்லை நாம் எடுத்து நடக்கின்ற போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு அங்கீகாரத்தை நாம் செயல்படுத்துகின்ற போது, உள்ளபடியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் பிறந்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த உலகத்தை அவர்கள் கடந்து 1500 ஆண்டுகள் தாண்டியும் அவர்களின் சொல்லை, அவர்களின் செயலை, அவர்களின் அங்கீகாரத்தை நாம் செயல்படுத்தும் போது, அதை கடைபிடிக்கின்ற போது, உள்ளபடியே பெருமானார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இந்த உலகத்தில் பிறந்து கொண்டே இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பு என்பது பல அற்புதங்கள் நிறைந்த ஒரு சரித்திரம் என்பதை இந்த உலகம் அறிந்து வைத்திருக்கின்றது. பெருமானாரின் பிறப்பு அது வரலாறாக இருந்திருந்தால், ஒரு கட்டுரையாக இருந்திருந்தால், அந்த காலத்தோடு அது மறைக்கப்பட்டிருக்கும், மறுக்கப்பட்டிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையும் வரலாறாக இல்லாமல் வாழ்க்கையாக மாற்றப்பட்டது. ஒரு மனிதன் பிறந்தால் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பெருமானார் தனது வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு மனிதன் திருமணம் செய்தால் எப்படி வாழ வேண்டும் என்பதை பெருமானார் தன்னுடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு மனிதன் வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரத்தில் அவனது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் வியாபாரத்தின் மூலம் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு மனிதன் குழந்தைகளை பெற்று குடும்பம் நடத்தினால் அவனது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் தன்னுடைய குடும்பத்தோடு குழந்தைகளோடு நடந்து கொண்ட விதத்தால் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டும் விடை பெற்றால், மரணித்தால் அவனுக்குரிய நிலைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஒவ்வொரு விஷயத்திலும் செயல்படுத்தி காட்டி வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர்கள்.
இந்த உலகத்தை தாண்டி ஒருவன் மறு உலகத்தில் நுழைகின்ற போது, மறுமையில் அடியெடுத்து வைக்கின்ற போது அவனது வாழ்க்கை இந்த உலகத்தை எப்படி பயன்படுத்தும் போது அந்த வாழ்க்கை வெற்றிக்குரியதாக மாறும் என்பதை பெருமானார் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டி கற்றுக் கொடுத்தவர்கள். எனவேதான் 1500 ஆண்டுகளை தாண்டி பெருமானாரின் வாழ்க்கை வரலாறாக இல்லாமல் ஒவ்வொரு இறையடியானின், முஃமினின், முஸ்லிமின் வாழ்க்கையாக மாறியிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த உலகத்தின் வருகையை குறித்து அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, நபியே நிச்சயமாக நாம் உங்களை நம்பிக்கையாளர்களின் ஈமானை பறைசாற்றுவதற்காக, ஈமானை குறித்தான சாட்சியை அவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக, நற்செய்தியை அவர்களுக்கு நீங்கள் போதனை செய்வதற்காக, அச்சமூட்டி பாவிகளுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக நபியே இந்த பூமிக்கு, இந்த உலகத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு நாம் உங்களை அனுப்பினோம். இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, சாட்சியாக, சுப செய்தியாக, எச்சரிப்பவராக நபியே நாம் இந்த உலகத்திற்கு உங்களை அனுப்பினோம் என்று அல்லாஹ் பதிவு செய்வான். அந்த நபி இந்த உலகத்தில் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை துவங்குகின்ற போது, அந்த நபி இந்த உலகத்தில் இறைவனின் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகின்ற போது, அந்த நபி இந்த உலகத்தில் மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்து காட்டுகின்ற போது, இறைவனை ஏற்றவர்கள், இறை மார்க்கத்தை மனதால், உள்ளத்தால், சிந்தனையால் ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனின் வாயிலாகவே நமக்கு கட்டளையிடுவான். லதுமினூன பில்லாஹி வ ரசூலி, இறைவனையும் இறை தூதரையும் யார் ஒருவன் ஈமான் கொண்டானோ அவன் துஅஸ்ஸிருஹு துவக்கிருஹு துஸப்பிஹுஹு புக்ரத்தன் வ அஸீலா, அந்த நபிக்கு நீங்கள் உதவியாளராக இருக்க வேண்டும். அந்த நபியை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். காலையிலும் மாலையிலும் இறைவனை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உலகத்தின் ஏகத்துவத்திற்கு சாட்சியாக, இறை நெருக்கத்தை பெறுபவர்களுக்கு சுப செய்தியாக, இறைவனை மறுப்பவர்களுக்கு எச்சரிக்கையாக அல்லாஹ் இந்த பூமிக்கு பெருமானாரை அனுப்பினான். அப்படி பெருமானாரை பெற்றவர்கள் லிதுமினூன பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் இறை தூதரையும் ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி அந்த நபியிடம் நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? துஅஸ்ஸிருஹு துவக்கிருஹு துஸப்பிஹுஹு புக்ரத்தன் வ அஸீலா, அந்த நபிக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும். அந்த நபியை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். காலையிலும் மாலையிலும் இறைவனை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நபியை பெற்றவர்கள் நடந்து கொள்ளும் நடைமுறையை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். பெருமானாரின் பிறப்பு என்பது சாதாரணமான கடந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. ஒரு ஆங்கில கவிஞர் பதிவு செய்வார், பிறப்பிற்கு முன்பே பிரகாசமாய் இருந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறந்ததற்கு அப்புறம் வேறு. அந்த ஆங்கில கவிஞன் பதிவு செய்யும் விஷயம், பிறப்பிற்கு முன்பே பிரகாசமாக இருந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரபு பாலைவனத்தில் அரிய மாணிக்கம் ஒன்று கண்டெடுக்கப்படுகிறது. அந்த மாணிக்கம் அதன் ஒளியை ஒட்டுமொத்த அகிலத்திற்கும் அது பரப்பியது என்று பதிவு செய்வான். அந்த கவிஞன் பதிவு செய்தது உண்மைதான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பு ஆதம் நபி அவர்களின் உருவத்தில் படைக்கப்படுவதற்கு முன்பு மண்ணும் தண்ணீரும் கலந்த ஒரு களிமண்ணாக இருந்தார்கள் அல்லவா? அந்த களிமண்ணில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரொளி பிரகாசித்ததாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரின் வாயிலாக அந்த செய்தியை பதிவு செய்வார்கள். அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானத் ரௌஹி நூர பைன யதை அல்லாஹி தஆலா قبل أن يخلق ஆதம் ب1000 ஆமின். ஆதம் நபி படைக்கப்படுவதற்கு முன்பு மண்ணும் தண்ணீரும் கலந்த களிமண்ணாக இருக்கும் போதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரொளி 2000 வருடமாக, எப்பொழுது ஆதம் நபி படைக்கப்படுவதற்கு முன்பே 2000 வருடமாக இறைவனை துதித்துக் கொண்டே இருந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரொளி. அந்த பேரொளியை தான் அல்லாஹு தஆலா تسبح ذلك النور وتسبح الملائكة بالتسبيح فلما خلق الله آدم ألقى ذلك نور في صلبه. பெருமானார் சொன்ன வாசகத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிவு செய்வார்கள். ஆதம் நபி படைக்கப்படுவதற்கு முன்பே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பெருமானாரின் பேரொளி இறைவனை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருந்தது. அந்த தஸ்பீஹை மலக்குமார்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எப்பொழுது படைக்கப்பட்டார்களோ அல்கா தாலிக நூர ஃபி சுல்பி, அல்லாஹு தஆலா பெருமானாரின் நூரை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் நெற்றியின் வாயிலாக அவர்களின் முதுகந்தண்டில் அல்லாஹ் வைத்தார். பெருமானாரின் நூரை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் முதுகந்தண்டில் அல்லாஹ் வைத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து விளக்கங்களை தருவார்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅஹபதனி அல்லாஹு இல் அர்தி ஃபீ சுல்பி ஆதம். ஆதம் நபியின் முதுகந்தண்டின் மூலமாக அல்லாஹ் இந்த பூமிக்கு என்னை அனுப்பினார். வஜஅலனி ஃபீ சுல்பி நூஹ். ஆதம் நபிக்கு பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் முதுகந்தண்டில் அல்லாஹ் என்னை பாதுகாத்தார். வகதஃப ஃபீ சுல்பி இப்ராஹீம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பிறகு இப்ராஹிம் நபியின் முதுகந்தண்டில் அல்லாஹ் என்னை பாதுகாத்தார். ثم لم يزل الله تعالى ينقلني من أصلاب الكريمة ورعام الطاهرة حتى أخرجني من الأبوين. ஆதம் நபியின் முதுகந்தண்டின் மூலமாக இந்த பூமிக்கு என்னை அனுப்பிய இறைவன் அதற்கு பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் முதுகந்தண்டில் பாதுகாத்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் முதுகந்தண்டில் பாதுகாத்து, அதற்கு பின்னால் இல்லாமல்ல இறைவன் அஸ்லாபில் கரீமா சங்கையானவர்களின் முதுகந்தண்டில் என்னை பாதுகாத்தார். வாரஹாமில் தாஹிரா பரிசுத்தமான கர்ப்ப அறையில் அல்லாஹ் என்னை பாதுகாத்தார். ஹத்தா அக்ரஜனி மினல் அபவை. என்னுடைய பெற்றோர் வரை சங்கையானவர்களின் முதுகந்தண்டில் பரிசுத்தமான கர்ப்ப அறையில் அல்லாஹ் என்னை பாதுகாத்து இந்த பூமிக்கு கொண்டு வந்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். இது ஏதோ கடந்து செல்லக்கூடிய கதை அல்ல, முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. பெருமானாரின் பரிசுத்தமான ரூஹை அல்லாஹ் எப்படி இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தான் என்பது அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக சில செய்தியை அல்லாஹ் சொல்லுவான். இந்த உலகத்தில் 7 பிறப்புகள் எதிர்பார்க்கப்பட்டது. 7 பிறப்புகள் இந்த உலகத்தில் எதிர்பார்க்கப்பட்டது.
அதில் 6 மனிதர்களை சார்ந்தது, 1 உயிரினத்தை சார்ந்தது. இந்த 7 பிறப்புகளையும் இந்த உலகம் எதிர்பார்த்தது. இந்த 7 பிறப்புகளின் பின்னணியில் பல ஆச்சரியங்களையும் பல உன்னதமான வரலாறுகளையும் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருந்தார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய பிள்ளைகளான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இந்த 2 பேரை குறித்து இவர்கள் பிறப்பதற்கு முன்பே அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்தார். இப்ராஹிம் நபியின் பிள்ளைகளை இஸ்மாயிலையும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 2 நபர்களையும் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்தார்கள். அதே போன்று நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய மகனான யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து குர்ஆனின் வாயிலாகவே முன்னறிவிப்பு செய்யப்பட்டது. ஆரம்ப அத்தனை வேதங்களும் முன்னறிவிப்பு செய்தது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய மகனார் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த பூமியில் எதிர்பார்க்கப்பட்ட பிறப்பு. அதே போன்று 4வது பிறப்பு இருவேறு சமுதாயங்களான கிபித்தி, பனி இஸ்ரவேல் 2 சமுதாயத்தின் மூலமாக எதிர்பார்க்கப்பட்ட பிறப்பு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய பிறப்பு. மூசா நபியின் பிறப்பை எதிர்நோக்கித்தான் ஃபிரௌன் 1,00,000க்கும் மேற்பட்ட ஆண் குழந்தைகளை கொன்றான். சூனியக்காரர்கள் ஃபிரௌனிடம் சொன்னார்கள், ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையால் உனது ஆட்சியும் உனது உயிரும் பறிபோகும் என்று சொன்னார்களே. அதற்கு பயந்துதான் 1,00,000க்கும் மேற்பட்ட ஆண் குழந்தைகளை பிறந்ததுமே கொன்றான் ஃபிரௌன். குர்ஆனில் பதியப்பட்ட செய்திகள். எதிர்பார்க்கப்பட்ட பிறப்பு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய பிறப்பு. அதே போன்று மாபெரும் சமுதாயத்தில் ஒரு எதிர்பார்க்கப்பட்ட பிறப்பு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் பிறப்பு. தந்தை இல்லாமல் திருமணம் கூட ஆகாத மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்திற்கு தன்னுடைய அத்தாட்சியாக வெளிப்படுத்தினானே. சொன்னார்களே, கால இன்னி அப்துல்லாஹ் ஆத்தானியல் கிதாப் வஜஅலனி நபிய்யா. அல்லாஹ் என்னை வேதத்தை கொடுத்து நபியாக ஆக்கப்பட்டேன் என்று கை குழந்தையாக இருந்த ஈசா நபி பேசினார்களே. இந்த பிறப்பு பனு இஸ்ரவேலர்களால் எதிர்பார்க்கப்பட்டது. அதே போன்று 6வது பிறப்பு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய அத்தாட்சியாக பாறையிலிருந்து இறைவன் வெளிப்படுத்திய ஒட்டகம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லுவார், வயா கௌமி ஹாதிஹி நஅகத்துல்லாஹி லக்கும் ஆயத்தன் ஃபதருஹா தஅகுல் ஃபீ அர்தில்லாஹி வலா தமஸ்ஸூஹா பிஸூயின் ஃபயஅகுதுகும் அஸாபுன் அலீம். சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஏகத்துவத்தின் ஆதாரமாக கற்பாறையில் இருந்து அல்லாஹ் ஒட்டகத்தை வெளியாக்க வைத்தான். வந்த ஒட்டகம் உடனே குட்டியிட்டது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஒட்டகம் இறைவனுடைய அத்தாட்சி, எந்த நிலையிலும் அதை நீங்கள் தொட்டு விடாதீர்கள். அதை தொட்டால், அந்த ஒட்டகத்திற்கு சிரமத்தை கொடுத்தால் உங்களுக்கு வரக்கூடிய வேதனை மிக கடுமையானது என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எச்சரித்தார்கள். அந்த சமுதாயம் எதிர்பார்த்த பிறப்புகளில் 6வது பிறப்பு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய ஒட்டகம். இப்படி ஒவ்வொரு சமுதாயமும் ஒரு பிறப்பை எதிர்பார்த்தது. அதே நேரத்தில் இறைவனால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட 7வது பிறப்பு உலகம் தோன்றுவதற்கு முன்பிருந்தே ஆன்மாவின் உலகத்தில் தோன்றிய அத்தனை நபிமார்களின் சமுதாயத்தால் எதிர்பார்க்கப்பட்ட பிறப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பு. அல்லாஹ் தஆலா இந்த பூமியில் ஒவ்வொரு நபிமார்களும் அவர்கள் பிறந்ததற்கு பிறகு
அந்த நபியின் சிறப்பை குறித்து அல்லாஹ் புகழ்ந்து பேசுவான். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பிறப்புக்கு பின்னால் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய கரத்தில் ஈசா நபி பிறந்து இருக்கும் போதுதான் அல்லாஹ் அவரை நபியாக ஆக்கி அவரை புகழ்ந்து வசனத்தை இறை வேதத்தை அல்லாஹ் இறக்கினான். கால இன்னி அப்துல்லாஹ் ஆதானியல் கிதாப் வஜஅலனி நபிய்யா வஅவ்ஸானி பிஸ்ஸலாத்தி வஸகாத்தி. ஈசா நபியின் பிறப்புக்கு பின்புதான் அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் தாயாருக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான். இந்த உலகத்தில் நபிமார்களுக்கு மாத்திரமே வஹி வரும். நபிமார்களுக்கு மாத்திரமே வஹி வரும். நபிமார்கள் ஆண்களாக மாத்திரம்தான் இருப்பார்கள். பெண்களுக்கு நபிமார் என்ற அந்தஸ்து இல்லை. இறை நேசர் என்ற அந்தஸ்துக்கு வேணால் வரலாமே தவிர நபியாக ஆக முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு பெண்மணிக்கு வஹி இறக்கினான் என்று சொன்னால் அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தாயார் தான். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் பதிவு செய்வான், வஹைனா இலா உம்மி மூசா, மூசாவின் தாயாருக்கு நாம் வஹி அறிவித்தோம், அன் அர்திஇ, உன் குழந்தைக்கு நீ பாலை கொடு, ஃபைதா கிஃப்த அலைஹி ஃபல்கிஹி ஃபில் யம்மி வலா தகாஃபி வலா தஹஸனி. குழந்தைக்கு பால் கொடுத்து மூசா நபி கை குழந்தையாக பிறந்த சில நாட்களிலேயே பால் கொடுத்து ஒரு பெட்டியில் வைத்து நைல் நதியில் விட்டுவிடு. ஒரு பெட்டியில குழந்தைய வச்சு நைல் நதியில விட்டு, வலா தகாஃபி வலா தஹஸனி, பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், இன்னா ராதுஹு இலைஹி வ ஜாயிலுஹு மினல் முர்சலீன். இந்த குழந்தையை நாம் மீட்டு உனக்கு தருவேன். எப்படி? ரசூலாக உனக்கு தருவேன் என்ற வகையை மூசா நபியின் தாயாருக்கு அல்லாஹ் வகையாக இறக்கினான். இப்படி நபிமார்கள் பிறந்ததற்கு பிறகுதான் அவர்களின் சிறப்பை குறித்து அவரை புகழ்ந்து அல்லாஹ் வசனங்களை இறக்கினான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பே ஆலமுல் அர்வாஹில் வைத்து, ரூஹுகளின் உலகத்தில் வைத்து அல்லாஹ் மாபெரும் பெருமானாரின் புகழை பேசக்கூடிய மாபெரும் மீலாது மாநாட்டை அல்லாஹ் நடத்தினான். சில ஆயிரம் பேர்கள் கலந்து கொண்டாலே மாநாடுகள் என்று சொல்லக்கூடிய நிலையில் 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களின் ரூஹுகளை வைத்து அல்லாஹ் மாபெரும் மீலாது மாநாட்டை ஆலமுல் அர்வாஹில் அல்லாஹ் நடத்தி காட்டினான். என்ன சொன்னான் தெரியுமா? நபிமார்களின் ரூஹுகளை ஒன்றிணைத்து, வைது அகதல்லாஹு மீசாக்க நபியீன லமா ஆத்ரைத்துக்கும் மின் கிதாபி வ ஹிக்மா, அத்தனை நபிமார்களின் ரூஹுகளை ஒன்றிணைத்த அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு நான் வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்தேனா இல்லையா? அத்தனை நபிமார்களின் ரூஹுகளும் ஏற்றுக்கொண்டது, ஆம் இறைவா, நீ எங்களுக்கு வேதத்தை கொடுத்தாய், நீ எங்களுக்கு ஞானத்தை கொடுத்தாய். ஒற்றுக்கொண்ட போது அல்லாஹ் அடுத்து சொன்னான், ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرنه. இறுதியாக இறுதி தூதுவராக நான் ஒரு ரசூலை இந்த பூமிக்கு அனுப்புவேன். ரசூலை நான் இந்த பூமிக்கு அனுப்புவேன். وَمُصَدِّقٌ لِمَا مَعَكُمْ لَتُؤْمِنُنَّ بِهِ وَلَتَنْصُرُنَّهُ. நீங்கள் அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும், அவரை ஈமான் கொள்ள வேண்டும். இது இங்கே நடைபெறுகின்றது. உலகம் படைப்பதற்கு முன்பாக ஆலமுல் அர்வாஹில் அத்தனை நபிமார்களின் ரூஹுகளை ஒன்றிணைத்த இறைவன் அத்தனை நபிமார்களின் ரூஹுகளிடத்தில் அல்லாஹ் பையத்து செய்கின்றான். அல்லாஹ் சொன்னான், காலு அக்ரர்தும் வ அகதத்தும் அலா தாலிக்கும் இஸ்ரி. இறுதி தூதுவராக எனது ரசூலை நான் அனுப்புவேன், அவருக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும், அவரை ஈமான் கொள்ள வேண்டும் என்று கேள்வியை அல்லாஹ் கேட்டபோது, காலு அக்ரர்தும் அலா தாலிக்கும் இஸ்ரி, இந்த உடன்படிக்கைக்கு கட்டுப்படுகின்றீர்களா என்று அத்தனை நபிமார்களிடம் அல்லாஹ் கேட்கின்றான்.
அத்தனை நபிமார்களின் ரூஹுகள் சொன்னது காலு அக்ரர்னா, நாங்கள் உறுதிப்படுத்தி சொல்லுகின்றோம், நீ சொல்வதை நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? قال فاشهدوا وانا معكم من الشاهدين. நீங்கள் சாட்சியாளராக இருங்கள். وانا معكم நான் مع الشاهدين, நானும் உங்களோடு பெருமானாரின் முன்னறிவிப்புக்கு ஷஹீதாக சாட்சியாளனாக நானும் இருக்கின்றேன் என்று அல்லாஹ் பதிவு செய்தான். சூரத்துல் ஆல இம்ரானின் 81வது வசனம். இது உலகத்தில் நடைபெற்றது அல்ல, உலகம் உருவாவதற்கு முன்பாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூமிக்கு நபியாக ரசூலாக அனுப்புவேன், அவர்களை ஏற்றுக்கொள்வதும் அவர்களுக்கு உதவியாக இருப்பதும் உங்களுக்கு கடமை என்று அல்லாஹ் அத்தனை நபிமார்களுக்கும் கட்டளையிட்டார். அத்தனை நபிமார்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு சாட்சியாக இறைவன் தன்னையே ஆக்கிக் கொண்டார். இப்படி உலகம் உருவாவதற்கு முன்பு நடந்த இந்த செயல்பாட்டை அல்லாஹ் இந்த உலகத்தில் உறுதிப்படுத்தினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். மஸ்ஜிதுல் ஹரமில் இருந்து பைத்துல் முக்கத்தஸிற்கு செல்கின்றார்கள். பைத்துல் முக்கத்தஸில் இருந்து 7 வாரத்தை கடந்து இறைவனை சந்தித்து வருகின்றார்கள். மிஅராஜுடைய பயணம். இந்த பயணத்தில் மஸ்ஜிதுல் ஹரமில் இருந்து பைத்துல் முக்கத்தஸிற்கு பெருமானார் புராக்கினுடைய வாகனத்தில் கொண்டு வரப்படுகின்றார்கள். அந்த பைத்துல் முக்கத்தஸில் வைத்து அத்தனை நபிமார்களுக்கும் இமாமாக இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். அந்த தொழுகைக்கு முன்பாக ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தொழுகைக்கான வாங்கை சொல்லும் போது அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லும் போது அங்கு கூடியிருந்த அத்தனை நபிமார்களும் பெருமானாரை உறுதிப்படுத்தினார்கள். யா ரசூலல்லாஹ், அத்தனை நபிமார்களுக்கும் நபி நீங்கள், அத்தனை ரசூல்மார்களுக்கும் ரசூல் நீங்கள் என்ற உறுதியை பைத்துல் முகத்தஸில் அத்தனை நபிமார்களும் இறைவனிடம் கொடுத்த உடன்படிக்கையை ஏற்று வெளிப்படுத்தி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ உம்மத்தே முஹம்மதியா என்ற நமக்கு மாத்திரம் நபி அல்ல. அப்படி புரிந்து கொண்டால் நம்மை விட முட்டாள் யாரும் இல்லை. இந்த சிந்தனையில் தான் ஏதோ நமக்கு மட்டும் நபியாக அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் மறைக்கப்பட்டதற்கு பின்பு அவர்களுக்கும் இந்த உம்மத்திற்கும் தொடர்பு இல்லாத நிலையில் சிலர்கள் குறை மதிப்பாளர்கள், குறை அறிவில்லாதவர்கள் இந்த உலகத்தில் பேசுவதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நபியினுடைய கண்ணியத்தை இந்த சமுதாயம் உணர தவறிவிட்டது. நபியின் பெருமையை இந்த சமுதாயம் உணர்வதற்கு தவறிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பே ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்ற யூத ஃபாதரியார் தன்னுடைய சீடனை அழைத்து சொன்னார். ஆமிர் இப்னு ரபிஆ என்ற தன்னுடைய சீடனை அழைத்து சொன்னார், வஅனா அன்துரு நபிய்யம் மின் வலதி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வஸ்ஸலாம். இஸ்மாயில் நபியின் சந்ததியிலிருந்து நான் ஒரு நபியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். சொன்னது யாரு? ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்ற மாபெரும் யூத ஃபாதரியார். அவர் என்ன சொன்னார்? நான் இஸ்மாயில் நபியின் சந்ததியில் ஒரு நபியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவர் நெட்டையாகவும் இருக்க மாட்டார், குட்டையாகவும் இருக்க மாட்டார். அவருடைய முடி அடர்த்தியாகவும் இருக்காது, குறைவாகவும் இருக்காது. 2 தோள்புஜத்திற்கு மத்தியில் நுபுவத்தின் அடையாளம் அவருக்கு இருக்கும். வஸ்முஹு அஹ்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் பெயர் அஹ்மது என்று இருக்கும் என்று சொல்லிவிட்டு வமா அரானி அதரகஹு வ அனா உமின் பிஹி வ அஸ்தக் பிஹி வ அஷ்ஹது அன்னஹு நபிய்யா.
அந்த நபி இந்த உலகத்தில் பிறக்கும் போது, நபியாக வரும்போது நான் உயிரோடு இருப்பேனா என்பது எனக்கு தெரியாது. அப்படி நான் இறந்து விட்டால், ஒருவேளை என்னுடைய சீடராக இருக்கக்கூடிய நீ அந்த நபியை சந்தித்தால், அந்த நபியிடம் சொல்லிவிடு என்னுடைய சலாத்தை, அவரை நான் ஏற்றுக்கொண்டேன், ஈமான் கொண்டேன், அவரை உண்மைப்படுத்தினேன் என்ற விஷயத்தை நீ எடுத்து சொல்லிவிடு என்று யூத பாதிரியார் சொன்ன விஷயங்கள். இன்று யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாக, யூதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, இவர்கள் கிறிஸ்தவர்களும் அல்ல, யூதர்களும் அல்ல. வேதக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவது எதுவரை? நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வேதம் தௌராத். அந்த தௌராத்தினுடைய வேல்யூ எதுவரை? எப்பொழுது ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டார்களோ, இஞ்சிலை அல்லாஹ் அவர்களுக்கு வேதமாக கொடுத்தானோ, அந்த நொடியே தௌராத் எக்ஸ்பீரியன்ஸ். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற வரைதான். இஞ்சில் வேதம் எதுவரை? வேதம் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் கொடுக்கும் வரைதான். குர்ஆன் வந்துவிட்டால் முன்னால் இருந்த தௌராத்தும் எக்ஸ்பீரி ஆயிரும், அடுத்து வந்த இஞ்சிலும் எக்ஸ்பீரி ஆயிரும். குர்ஆன் வந்துவிட்டால் அத்தனை பேரும் குர்ஆனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அத்தனை வேதக்காரர்களும் நபியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆன் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்புதான் தௌராத்தும் இஞ்சிலும், குர்ஆன் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்புதான் யூதர்களும் கிறிஸ்தவர்களும். எப்பொழுது குர்ஆன் இந்த பூமிக்கு வந்துவிட்டதோ, எப்பொழுது பெருமானார் நபியாக ஆக்கப்பட்டார்களோ, அப்பொழுது யூத சமுதாயம், கிறிஸ்தவ சமுதாயம் முடிக்கப்பட்டு விட்டது. இன்று உள்ளவர்கள் யூதர்களும் அல்ல, கிறிஸ்தவர்களும் அல்ல, ஒட்டுமொத்தமாக முஷ்ரிக்குகள், இறைவனை மறுப்பவர்கள், இறை தூதரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இவ்வளவு நேரம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் குர்ஆனை சார்ந்தது. அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆன்ல, அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஹும். இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதுவர் என்பதை எப்படி தெரிந்திருப்பார்கள் தெரியுமா? எனக்கு என் பிள்ளை யாருன்னு தெரியுமா? உங்களுக்கு உங்க பிள்ளையை தெரியும்ல? இதை விட உறுதியாக அறிந்திருப்பார்கள் இறுதி தூதுவர் பெருமானார் என்பது. அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யஅரிஃபூன கமா யஅரிஃபூன அப்னாஅக்கும். தான் தன்னுடைய மகனை எப்படி அறிந்திருப்பானோ அதை விட உறுதியாக யூதக்காரர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி தூதுவர் என்பது. இறுதி தூதுவர் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நட்சத்திரம் உருவானதை கூட யூதர்கள் அறிந்திருந்தார்கள். ஏராளமான செய்திகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பின் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்திற்கு மாபெரும் பேரொளியாக, மாபெரும் பாக்கியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பூமிக்கு அல்லாஹ் கொடுத்தான். அதை புகழ்ந்துதான் சிலர்கள் இதை விளங்காமல் மீலாது விழாக்களை, மௌலிதினுடைய சபைகளை மறுக்கக்கூடியவர்கள் நம்மில் உண்டு. அன்பானவர்களே, ஒட்டுமொத்த ஏகத்துவத்தையும் அல்லாஹ் குர்ஆனில் 4 வசனத்தில் சொல்லிவிடுவார். குல் நபியே, அந்த மக்களிடத்தில் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன், லம் யலித், அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, வலம் யூலத், யாரையும் அவன் பெறவும் இல்லை. இறைவனுக்கு விலாதத்து என்பது இல்லை, யாரும் அவனை பெறவில்லை, அவனும் யாரையும் பெறவில்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், யாரிடம் இருந்தும் அவன் தேவையற்றவன். இறைவனுக்கு பிறப்பு என்பது இல்லை.
பெருமானாருக்கு பிறப்பு உண்டு என்று சொல்வதுதான் மீலாதினுடைய மஜ்லிஸ்களும் மௌலிதினுடைய மஜ்லிஸ்களும். எப்படி இணை வைப்பாக ஆகும்? எது ஷிர்க் என்பது தெரியாது, எது பித்அத் என்பது தெரியாது, எது மார்க்கம் என்பது தெரியாது. ஆனால் மூலத்தனமாக பணத்திற்காக பதவிக்காக இந்த உலகத்தில் அதற்கு பின்னால் செல்லக்கூடியவர்களை தலைவர்களாக ஆக்கிக் கொண்டு யாரை கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த பெருமானாரை குறைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இறைவனை விடவா? இறைவனை விடவா? ஒவ்வொரு தொழுகை இறைவனுக்காக. அந்த தொழுகையின் அத்தையாத்தில் கூட அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்ல வச்சான அல்லாஹ். தொழுகை இறைவனுக்காக, அந்த தொழுகையில் கூட பெருமானாரின் மீது ஸலவாத்தை அல்லாஹ் வைத்தானே. அல்லாஹ் வைத்தானே. ஒரு செயலை, ஒரு காரியத்தை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக எடுத்து சொன்னால் அதை செய்வதும் பின்பற்றுவதும் அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதும் கடமை. ஒருபடி மேலாக அல்லாஹ் நான் செய்வதாகவே சொல்றானே. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. 3/4 மணி நேரமாக பேசக்கூடிய ஒவ்வொரு வாசகம் குர்ஆனில் உள்ளது. நபியே, உங்கள் மீது நான் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்கின்றேன், மலக்குமார்கள் சொல்லுகின்றார்கள். அடியார்களே நீங்களும் சொல்லுங்கள். அல்லாஹ் தன் மீது கடமையாக்க கொண்ட கடமை பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்வது. துஆ செய்றமே, அல்லாஹும்ம இறைவா என்ன மன்னிச்சிருன்னு கேட்போம். அல்லாஹும்ம இறைவா என்னை பாதுகாத்துன்னு கேட்போம். அல்லாஹும்ம இறைவா நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்துன்னு கேட்போம். கபருடைய வேதனையை பாதுகாத்துன்னு கேட்போம். ஆனால் ஒரே ஒரு துஆ தான் நமக்காக இல்லாமல் பெருமானாருக்காக கேட்பது. அல்லாஹும்ம இறைவா ஸல்லி அலா முஹம்மத். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து மாத்திரமே நம்மை தாண்டி பெருமானாருக்காக இந்த அடியார்கள் கேட்கக்கூடியது. ஏராளமான செய்திகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பின் அடிப்படையில் மீலாத் என்கின்ற உன்னதமான கலாச்சாரங்கள் இந்த சமூகத்தில் பெருமானாரின் மீது உண்டான மதிப்பை பற்றுதலை ஏற்படுத்தியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்புகள் குறித்தான செய்திகளும் விழாக்களும் இந்த உலகத்தில் இறையச்சத்தை தோற்றுவித்தது. சமூகத்தில் பரக்கத்தையும் நல்லிணக்கத்தையும் உண்டாக்கியது. நம்முடைய முன்னோர்கள், மார்க்கம் அறிந்த பெரியவர்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு நடைமுறையில் கையாண்ட வழிமுறை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. யார் எல்லாம் பெருமானாரின் புகழை எதிர்த்தார்களோ அவர்கள் தீமைக்கும் தீவிரவாதத்திற்கும் சமூக அமைதி குறைவதற்கும் மாட்டிக்கொண்டவர்கள். ஒருபடி மேலாக சென்று குர்ஆனை மறுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார்களா இல்லையா? பெருமானாரின் கண்ணியத்தை நாம் எப்பொழுது உணர்கின்றோமோ, பெருமானாரின் மதிப்பை நாம் எப்பொழுது உணர்கின்றோமோ, பெருமானாரின் தத்துவங்களை எப்பொழுது உள்ளார்ந்து நம்முடைய வாழ்க்கையாக மாற்றுகின்றோமோ, இந்த உலகத்தில் அது மாத்திரமே நம்மை வெற்றி அடைய செய்யும். ஒரே ஒரு வசனம் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லுவான், குல் நபியே நீங்கள் அந்த மக்களிடத்தில் சொல்லுங்கள், இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவரா, அல்லாஹ்வை பிரியப்படுபவரா, ஒன்று மட்டும் செய்யுங்க. இந்த வசனத்தில் நீ தொழுதுகிட்டே இரு, நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன் அல்லாஹ் சொல்லலை. நீ ஸகாத்து கொடுத்துக்கிட்டே இரு, உன் பாவத்தை மன்னிக்கிறேன் அல்லாஹ் சொல்லலை. ஒரே ஒரு வசனம். அல்லாஹ் என்ன சொல்லுவான்? குல் நபியே மக்களிடத்தில் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கின்றீர்களா, ஃபத்தபிஊனி, பெருமானாரை பின்பற்றுங்கள். பெருமானாரின் நேசத்தை உள்ளத்தில் கொண்டு வாருங்கள், பெருமானாரின் பிரியத்தை உள்ளத்தில் கொண்டு வாருங்கள். பெருமானாரின் ஒவ்வொரு செயல்பாடுகளை பின்பற்றுவதற்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுங்கள். அப்படி செய்தால் அல்லாஹ் அந்த வசனத்தின் இறுதியாக அதற்கு பதிலும் சொல்லுவான். இதை செய்தால் என்ன கிடைக்க தெரியுமா? யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் உங்கள் எல்லா பாவத்தையும் மன்னிப்பதற்கு தயார்.
எப்பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படும்? பெருமானாரை புரிந்து கொண்டால், அவர்களின் கண்ணியத்தை விளங்கினார், அவர்களின் மகத்துவத்தை உணர்ந்தால், இந்த பூமியில் மிக செழிப்பான வாழ்க்கையை அல்லாஹ் தருவதற்கு தயார். அதை மறுக்கின்ற போதும், அதை மறைக்கின்ற போதும், அதை ஏளனமாக பேசுகின்ற போதும் அல்லாஹ் இன்று எப்படி குர்ஆனை மறுக்கக்கூடிய நிலைக்கு அல்லாஹ் அவர்களை தள்ளினானே, கேவலமான முடிவுகளை ஏற்படுத்தினானே. எத்தனை பேர் 30-40 வருடங்களில் மார்க்கம் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவர்கள், அவர்களின் இறுதி முடிவுகளை பாருங்கள். அல்லாஹ் நிர்மூலமாக நடைமுறையிலேயே அல்லாஹ் காட்டுகின்றானா இல்லையா? மார்க்கம் என்று நாங்கள் தான் நபிவழி என்று எந்திரித்தவர்களுடைய நிலைமைகள் என்ன? அல்லாஹு தஆலா இறுதி வரை பெருமானாரின் கண்ணியத்தை பேணக்கூடிய, பெருமானாரின் புகழை உயர்த்தக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. அல்லாஹ் சொல்லுவானே, வரஃபஅனா லக திக்ரக். நீங்கள் புகழ்ந்தாலும் சரி, பெருமானாரை இகழ்ந்தாலும் சரி, அந்த பொறுப்பே உங்கள்கிட்ட இல்லை. நீ புகழ்ந்தால் உனக்கு நன்மை, நீ அவர்களின் மகத்துவத்தை உணர்ந்தால் மறுமையில் வெற்றியை தவிர இந்த உலகத்தில் அது உனக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட். அதை நீ எப்படி யூஸ் பண்ணிக்கிறதா அல்லாஹ்வுடைய செய்தி. அல்லாஹ் சொல்லுவான், வரஃபஅனா லக திக்ரக். நான் எனது நபியின் புகழை உயர்த்தி கொண்டே இருப்பேன். அல்லாஹ்வினுடைய வாசகம். அல்லாஹு தஆலா முழுமையாக குர்ஆனை விளங்கி பெருமானாரின் கண்ணியத்தை புரிந்து வாழக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக.